ஹலோ விவாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே இஸ் த ஹாலிடே. நமக்கு எப்படினாலும் டபுள் ஒர்க்கிங் டே தான் சண்டேனாலே. செடி வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு பார்ப்போம். அதோடு இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரும் ஊற்ற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா விவாஸ், இப்போ நல்ல வெயில் காலம் பார்த்தீங்களா? அதனால் என்ன செய்யுங்க, செடியை இந்த சுவரில் தொட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்படி தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இதனால் செடியை நவட்டி வச்சுருங்க. தொட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெக்க ஃபுல்லுமே என்ன செய்யும், செடியில் இறங்கும். அதனால் இலைகள்லாம் கருகும். இந்த பாருங்கள், இந்த செடி எனக்கு இதில் பட்டதுனால தான் இலை பாருங்கள் மஞ்சள் அடிச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சிட்டோம்னா சுவரில் இப்படி படாத அளவுக்கு வச்சுருங்க. எல்லா செடியுமே இப்படி வைங்க. வச்சினா தான் செடியில் நல்ல பச்சைத்தன்மை இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யும், செடியில் இந்த பாருங்கள், இந்த இதுவுமே செம்பருத்துமே எனக்கு செடியில் தான் போய் தரையில் சுவரில் ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்படி கூடுமான வரைக்கும் சுவரில் ஒட்டாமல் வைங்க செடிகளை. அப்படின்னா அந்த ஹீட்டு நம்ம செடிக்கு பரவாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யும், செடி ரொம்ப அப்படியே வெயில் ஹீட்டில் அப்படியே கருக ஆரம்பிச்சிரும். அன்றைக்கி கட் பண்ணி விட்டோம்னா விவர்ஸ், இங்கே பாருங்கள் புது தளர் வந்திருக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ என்ன செய்யும், புது தளர் நிறையா வரும். இந்த இதெல்லாம் குட்டி குட்டியாக வந்திருக்குது. மல்லிகைப்பூவில் இங்கிட்டு வந்திருக்குது. பூக்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ், நேற்று பசும்பால் பாக்கெட்டு தான் நேற்று காய்ச்சறதுக்கு மறந்துட்டேன். வெளியே வச்சுருந்தேன், மறந்ததில் வினசிச்சு இதாகிடுச்சு. அந்த பாலை நம்ம கீழே ஊற்ற வேண்டாமான்னு சொல்லி இந்த இதெல்லாம் ஊற்றிருக்கேன். தண்ணியில் கலந்து இதை செடிக்கு கொடுக்கும்போது தொட்டியில் இருக்க செடிகளுக்கு என்ன செய்யும், நுண்ணுயிர்கள் பெருகும். நுண்ணுயிர்கள் பெருகும்போது செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வரும். அதனால் நம்ம எந்த பொருளுமே வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டியதில்லை, நம்ம செடிகளுக்கே கொடுத்து விட்டுடலாம். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நாளைக்கு எடுத்து என்ன செய்யணும், இந்த கீரை அரைக்கீரை நல்லா சிறப்பாக வந்திருக்குது. அதை என்ன செய்ய போகிறோம், செடிக்கு கொடுக்க போகிறோம். இந்த மயில் மணிக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த இதில் ஒன்று நல்லா வருதில்ல, இதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. யார் என்ன செடி கேட்காங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்கிறது, செடி வளர்க்க ஆசைப்பட்றவங்களுக்கு செடி கொடுத்துருவேன். அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கெலாம் நேரம் இருக்க மாட்டுக்கு. ஆனால் தேவைப்பட்டவங்க வாங்கன்னாக்கும் வளர்ப்பேன், இது வேணுமான்னு கேட்பேன். கேட்டுட்டு அப்படியே கொடுத்துறது. நம்ம இந்த உரத்தை தான் எல்லா செடிக்கும் கொடுத்து விட போகிறேன் விவர்ஸ். அதோட நம்ம செடியோட வளர்ச்சிகளையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதில் போய் ஒரு பாவக்காய் கிடக்குது. இந்த கிடக்கு பாருங்கள். இந்த பாவக்காய் கொடியில் ஏறி இருக்குல்ல, அதனால் அதில் போய் பாவக்காய் கிடக்குன்னு, இதுக்குள்ளே எத்தனை பாவக்காய் கிடக்குன்னு தெரியலை. நான் தேடி பார்க்கணும். ஏன்னா கொடி கண்டமானைக்கு இங்கிட்ட அங்கிட்டமா போகுதா, அதனால் எங்கெங்கெல்லாம் காய் கிடக்குன்னு தெரியலை. தேடி பார்த்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ சுற்றி இருக்குது பாருங்கள் பாவக்காய் செடி. இந்த நித்திய மல்லியை சுற்றியுமே கொடி விட்டுட்டாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே. இந்த வெண்டைக்காய் செடி சைடு பிராஞ்செலாம் அடித்து வந்துருச்சு விவர்ஸ். சைடு பிராஞ்சு இங்கே பாருங்க, பக்கத்தில் இன்னொரு சிலும்பு அடித்து அதுலேயும் பூ பூத்துட்டாங்க. எல்லாமே நேற்று அதில் அந்த மொச்சப்பயிறு உரம் கொடுத்தோம்ல, அதில் எல்லா செடியுமே சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம அப்படி இதில் ஒரு தக்காளி ஒன்று பழுத்துருச்சு, அதை எடுத்துக்கிடுவோம் விவர்ஸ். குட்டியாக தான் இருக்குது இது. இந்த பாருங்க, குட்டியாக இருக்கும் போதே பழுத்துருச்சு. இந்த பாவக்காயும் பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பெருசான பரம் எடுத்துக்கிடலாம். இந்த செவந்தியில் மொட்டு வருது விவர்ஸ், வெள்ளை செவந்தியில். இந்த பாருங்கள் அரைக்கீரையுமே நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு காலையிலனா இப்போ எடுத்து வச்சா வாடிடும். நாளைக்கு எடுத்தோம்னா காலையில் அப்படியே கடையிறதுக்கு நல்லா. ஏன்னா கருது நான் வரல, கருது வரம்னாட்டி எடுத்துடணும். 3 பீட்ரூட்டில் 1 பீட்ரூட் சூப்பராக வருது விவர்ஸ். இன்னும் கரெக்டாக ஒன்று 20 நாளையில் கீழே காய் வந்துடும். 1 மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த செடி எனக்கு அவரி செடியான்னு பார்த்து சொல்லுங்கள், எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூவும் அழகழகாக இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிளகாயிலுமே கொஞ்சம் நல்ல மிளகாய் பருசாக இருந்தால் எடுத்துருவோன்னு பார்க்கேன்.
இன்னும் கொஞ்சம் முத்தணும் உங்களுக்கு. இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மிளகா 10-12 மிளகா கிடக்கு. அப்படியே வேறு இதில் ஒரு கத்திரிக்காய் கிடக்குல, இந்த கத்திரிக்காயையும் இன்றைக்கி நம்ம எடுத்துருவோம். இந்த பாருங்கள், இந்த செடியில் உரசி இந்த உரசல் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதே இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு சகோதரி வியூவர்ஸ் கத்திரிக்காய் பூ உதிர்ந்துக்கிட்டே இருக்குனாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அழகு செடியெலாம் வைங்க. வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளைஸ் வருவாங்க. இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, எல்லா செடியிலுமே என்ன செய்வாங்க, பாலினேஷன் ஏற்படுத்துவாங்க. அதனால் இந்த அழகு செடி இது வச்சுருக்கிறேன். இங்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த பாபின்ஸ் செடியெலாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் பாலினேஷனுக்காக தான் இதை வச்சுருக்கோம் நம்ம. அதனால் நீங்களும் இந்த குட்டி குட்டி டப்பாலையே இந்த பாருங்கள், நல்லா வெறும் இந்த வாட்டர் பாட்டில் தான் என்ன செஞ்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. இப்படி வச்சிங்கன்னா சரி, இந்த பூனால் இந்த தக்காளி செடிலெலாம் எல்லாமே என்ன செய்யும், நமக்கு பாலினேஷன் ஆகும். பாலினேஷன் ஆச்சுன்னா சரி, இப்படி தக்காளி வரும், கத்திரிக்காய் வரும். அதெல்லாம் என்ன செய்யுங்க, பூவில் லைட்டாக பல் தேய்க்கிற ப்ரஷ், ஒரு புது ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு இந்த மகரந்தத்தை என்ன செய்யுங்க, கையால் பாலினேஷன் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டிங்கன்னா சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், பூ காயாக மாறிடும். நான் முந்தி அப்படி தான் செஞ்சேன். இப்போ நிறைய தேனீக்கள் வர்றாங்க எனக்கு. தேனீக்கள் வருது, பட்டர்ஃப்ளைஸ் வருது. அதனால் எனக்கு அதுவாகவே என்ன செஞ்சிடும், பாலினேஷன் நடந்துருது. அதனால் அப்படியே நான் விட்டுருவேன். இப்போல்லாம் அப்படி செய்ய மாட்டேன். இந்த பாருங்கள், தேனீக்கள் உங்களுக்கு எப்படி நிற்கிது பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள், இந்த நிற்கிது பாருங்கள். இந்த பேக்கில் கரும்பு வச்சுருக்கேன்ல, அந்த இதனால என்னன்னு தெரில, இந்த பேக்கை சுற்றியே நிற்கும். ஒரு 5-6 தேனிக்கு மேலே நிற்கும். அது அப்படியே எல்லா பூச்செடிக்குமே அப்படியே போகும். அப்படியே 2 ரோஜாப்பூ இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்வோம், இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், எப்போ கட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தள்ளி என்ன செய்யுங்க, கட் பண்ணுங்கள். 2 இதழ் தாண்டியவும் கட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூ. இன்னொரு ரோஸ் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். பாருங்கள் பஸ், 2 ரோஜாப்பையும் கட் பண்ணியாச்சு. அது கூட ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி எடுத்தாச்சு, 3 மல்லிகைப்பூ எடுத்தாச்சு. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. நம்ம ஜோதி ஃபார்மிங்லேருந்து எங்கள் வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.